கணவன் வேறு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும்? அழுது கொண்டு உடைந்து போகலாமா, அல்லது அறிவுடன் எழுந்து நிற்கலாமா? சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண்ணின் பலம் அவள் கண்ணீரில் இல்லை, அவள் எடுக்கும் முடிவில்தான். உலகில் மிகவும் கொடிய வலி எது தெரியுமா? துரோகம் அல்ல, அது உருவாக்கும் வெறுமை. நேசித்த ஒருவரின் கண்கள் நம்மை கடந்து வேறொருவரை தேடும்போது இதயம் நொறுங்குவதில்லை, அது நின்று விடுகிறது. அவள் கணவன் கைகளில் இருந்த போன் இப்போது அவளுக்கு அந்நியமாகத் தெரிந்தது. இரவில் வரும் ரகசிய அழைப்புகள், நீண்ட உரையாடல்கள், திடீரென மாறிய பாஸ்வேர்டுகள். இவை வெறும் சந்தேகங்கள் அல்ல, புயலுக்கு முன்வரும் அமைதி. பல இரவுகள் அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். என்ன குறை என்னிடம்? என் அன்பிலா, என் அழகிலா, என் குணத்திலா? இந்த கேள்வி ஒரு விஷம், அது நம்மை நமக்கே எதிரியாக மாற்றும். நாம் கொடுத்த அன்பும் அர்ப்பணிப்பும் ஒரு பொருட்டாகவே இல்லாதபோது தவறு நம்மிடம் இல்லை என்பதை உணர மறுக்கிறோம். கணவன் வேறு பெண்ணை நாடுகிறார் என்றால் அது உங்கள் அழகின் குறையல்ல, உங்கள் அன்பின் குறையல்ல, உங்கள் தகுதியின் குறையல்ல. ஒரு மனிதன் தனது ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது அவரது உள்ளத்தின் பலவீனம். நான் போதுமானவளா இல்லை என்ற கேள்வியை இன்றே உங்கள் மனதிலிருந்து நீக்குங்கள். நீங்கள் யாராலும் மாற்றப்பட வேண்டியவர் அல்ல, நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர். ஆனால் அந்த இரவு அவள் அழவில்லை. கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, ஆனால் அது மட்டுமே தீர்வாகாது. அவள் உடைந்த இடத்திலிருந்து எழ முடிவு செய்தாள். தன் மதிப்பை மறந்து உறவின் பெயரால் தன்னை இழந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணின் கதை. உணர்ச்சியில் வெடிக்காதீர்கள். அவளை அவள் தண்டிப்பதை நிறுத்தியதுதான். நான் சரியில்லையோ என்ற எண்ணத்தை குப்பையில் வீசினாள். அவள் புரிந்து கொண்டாள். வழி தவறும் ஆண் மனைவிக்கு குறை இருப்பதால் அல்ல, அவனது மனதில் நிலைத்தன்மை இல்லாததால். பலவீனமானவன் வெளியில் சுகம் தேடுவான், வலிமையானவன் வீட்டை உறவை காப்பாற்றுவான். தன்னைத்தானே குறை சொல்வதை நிறுத்திய அந்த நொடி, அந்த உண்மை தெரிந்தவுடன் உடனே சண்டை போட வேண்டாம். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு கணக்கிட்டு எடுக்கும் இடைவேளை. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மனநிலை புரியாது. அந்த அன்சர்டனிட்டி அவரை சிந்திக்க வைக்கும். உணர்ச்சியில் பேசினால் வார்த்தைகள் பலவீனமாகும், அமைதியில் பேசினால் வார்த்தைகள் எடையுடன் இருக்கும். அந்த உண்மை தெரிந்த அந்த நிமிடம் இதயம் உடையும், கண்கள் கலங்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உணர்ச்சியில் எடுக்கப்படும் முடிவு பல நேரம் நம்மை மேலும் காயப்படுத்தும். சில நேரங்களில் அமைதி 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. அழுவது தவறில்லை, ஆனால் அழுதபடியே முடிவெடுக்காதீர்கள். அமைதியாக யோசித்து பேசுங்கள். சைலண்டாக வாட்ச் பண்ணுங்க. கோபம் வேண்டாம், உடனே சண்டை தொடங்க வேண்டாம். முதலில் மாற்றங்களை கவனியுங்கள். பேச்சு மாறுகிறதா? அன்பு குறைகிறதா? போனில் ரகசியம் அதிகமா? சண்டை உண்மையை தராது, ஆனால் கவனிப்பு உண்மையை வெளிக்கொண்டு வரும். உண்மை தெரிந்த பிறகு பேசினால் உங்கள் வார்த்தைக்கு எடை இருக்கும். அவளுக்கு கோபம் வந்தது, கத்த வேண்டும் போல இருந்தது. இந்த துரோகத்தை உலகிற்கு சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவள் அடக்கினாள். உணர்ச்சிகள் புயல் போன்றவை, அது அடங்கிய பின்தான் தெளிவான பாதை தெரியும். அழுவது யாரையும் மாற்றாது, ஆனால் ஒரு பெண்ணின் அர்த்தமுள்ள மௌனம் பல ஆண்களின் தைரியத்தை உடைக்கும். இது அழுவதற்கான நேரம் அல்ல, இது ஆதாரங்களை சேகரித்து அடுத்த கட்டத்தை திட்டமிடும் நேரம். நிழல் துப்பறிவாளர். அவள் சண்டை போடவில்லை, கேள்விகள் கேட்கவில்லை, அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தாள். போனை ஏன் தலைகீழாக வைக்கிறான்? யாருடைய மெசேஜ் வந்ததும் முகம் மாறுகிறது? எந்த அழைப்புக்காக வெளியே ஓடுகிறான்? சாட்சியங்களில்லாத கோபம் காற்றில் கரையும் சத்தம், ஆனால் சாட்சியங்களுடன் கூடிய அமைதி இடியென விழும். முழு உண்மையும் தெரிந்த பிறகு அவள் குரலில் ஒரு கம்பீரம் வந்தது. அவரின் நடத்தை மாறுகிறதா? போன் யூசேஜ் மாறுகிறதா? வீட்டில் இருக்கும்போது மனம் வேறு இடத்தில் இருக்கிறதா? விவரங்களை சேகரியுங்கள், ஆனால் தகராறு செய்யாமல். தகவல் என்பது சக்தி. உண்மை தெரிந்தவனுக்கு சத்தம் தேவையில்லை. ஒரு இல்லத்தரசி, தன் உலகம் கணவன் மட்டுமே என்று இருந்தவள். இப்போது அவள் தனக்கான உலகை உருவாக்க முடிவு செய்தாள். பல வருடங்களுக்கு முன் விட்டுப்போன தன் திறமைகளை தூசி தட்டினாள். ஆன்லைனில் ஒரு சிறிய தொழில் தொடங்கினாள். முதலில் சிறிய வருமானம், ஆனால் அவள் சம்பாதித்தது பணம் மட்டுமல்ல, தன்னம்பிக்கை. ஒரு பெண் சம்பாதிக்கத் தொடங்கும்போது அவளை யாரும் எளிதில் அடக்கிவிட முடியாது. பணம் முடிவெடுக்கும் சக்தியையும், தவறான உறவை விட்டு வெளியேறும் தைரியத்தையும், சுய மரியாதையையும் ஒரு சேரக் கொடுக்கும். உங்களிடம் இன்கம் இருந்தால் உங்கள் குரலில் உறுதி வரும். பணம் என்பது பேராசைக்காக அல்ல, அது பாதுகாப்புக்காக. நான் என்னால் நிற்க முடியும் என்ற எண்ணம் வந்தவுடன் பயம் தானாக குறையும். உங்களிடம் தனி வருமானம் இருந்தால் உங்கள் மனதில் ஒரு உறுதி உருவாகும். நான் யாரையும் பிடித்து வாழ வேண்டிய அவசியமில்லை. இந்த எண்ணம் வந்தவுடன்
பயம் பாதியாக குறையும். பணம் பேராசைக்காக அல்ல, பாதுகாப்புக்காக. சுயமாக நிற்கும் பெண்ணை யாரும் எளிதில் தாழ்த்த முடியாது. இது என் எல்லை. ஒரு நாள் கணவனிடம் கேட்டாள். குரலில் கோபமோ கண்ணீரோ இல்லை, அசாத்தியமான அமைதி இருந்தது. பொய்கள் வேண்டாம், இரட்டை வாழ்க்கை வேண்டாம். என் சுயமரியாதையை சோதிக்கும் எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன். இது சண்டை அல்ல, தெளிவுக்கான உரையாடல். எல்லைகளை வகுத்தால் உறவு உடையாது, அது சுத்தமாகும். உங்களை உண்மையாய் மதிப்பவர் மட்டுமே அந்த எல்லைக்குள் நிற்பார். இறுதியாக அந்த முடிவு காப்பாதா, விலகுவதா? இந்த கேள்விக்கு பதில் மனதிடம் இல்லை, சுயமரியாதையிடம் மட்டுமே இருக்கிறது. என்ன முடிவு எடுத்தாள் என்பது முக்கியமல்ல. அவள் எடுத்த முடிவு அவளுக்காக, அவளுடைய சுயமரியாதைக்காக எடுக்கப்பட்டது. ஒருவேளை அவள் உறவை சரிசெய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அல்லது தன் மதிப்பை உணர்ந்து புதிய வாழ்க்கையை நோக்கி நடந்திருக்கலாம். முடிவு எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம்: ஒரு பெண்ணின் சக்தி அவளுக்கு கிடைக்கும் கணவனால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அவளின் தைரியத்தாலும் நிமிர்ந்த நடையாலும் முடிவெடுக்கும் திறனாலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு உறவு தொடர வேண்டுமெனில் சில அடிப்படை விதிகள் இருக்க வேண்டும். 1. பொய் ஏற்க முடியாது. 2. மரியாதை கட்டாயம். 3. இரட்டை வாழ்க்கை இல்லை. இந்த வார்த்தைகள் சண்டைக்காக அல்ல, தெளிவுக்காக. அவர் உண்மையில் மாற தயாரா, அல்லது நீங்கள் அழுவதை பார்த்து மீண்டும் அதையே தொடர்வாரா? ஒரு தவறு நடந்தால் மன்னிக்கலாம், மீண்டும் மீண்டும் நடந்தால் அது தேர்வு. உங்கள் சுயமரியாதைதான் இறுதி தீர்ப்பு சொல்ல வேண்டும். உங்கள் இதயம் உடைந்திருக்கலாம், ஆனால் உங்கள் ஆன்மா உடையவில்லை. எழுந்து நில், நிமிர்ந்து நில். மனதில் ஒரே ஒரு மந்திரம் ஒலிக்கட்டும்: நான் யாருடைய பலவீனமல்ல, நான் எனது சக்தி. உங்கள் எதிர்கால மரியாதை இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. இப்போது நான் உங்களிடம் 5 கேள்விகள் கேட்கிறேன். உங்கள் மனசுக்குள் அமைதியாக பதில் சொல்லுங்கள். 1. ஒரு மனிதன் தவறு செய்தால் அதற்காக நீங்கள் உங்களை குறை சொல்ல வேண்டுமா? 2. இந்த உறவில் நீங்கள் உண்மையில் மதிக்கப்படுகிறீர்களா, அல்லது வெறும் பொறுத்து கொண்டிருக்கிறீர்களா? 3. அவர் மாற முயற்சிக்கிறாரா, அல்லது நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறாரா? 4. இந்த நிலைமையில் இன்னும் 5 வருடம் வாழத் தயாரா, அல்லது இன்று ஒரு முடிவெடுக்க தயாரா? 5. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவது உங்கள் கண்ணீரா, அல்லது உங்கள் தைரியமா? உங்கள் பதிலை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.